ஹலோ டெக்கேஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை மீட் பண்ணி உங்கள் வீடியோ வழியாக. ஸோ நம்ம லாஸ்ட்டு கிளாஸஸில் என்ன பார்த்தோம்னா, ஜாவா கார்டின் அதை யூஸ் பண்ணி எப்படி இது பண்ணுறது, ஒரு பேசிக்காக ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் எப்படி ஆண்ட்ராய்ட் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எப்படின்னு ரன் பண்ணி பார்த்தோம். எமுலேட்டர்ஸும் ரியல் டைம் டிவைசஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு இது பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ அது ஜாவா பேசிக்ஸ். இதை ஜாவா பேசிக்னு சொல்கிறத விட ஒரு ப்ரோக்ராமோட பேசிக்ஸ், எந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் நீங்கள் ஃபியூச்சர்ஸ் நீங்கள் போனீங்கனாலும் அதோட பேசிக்ஸ் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே தான் இருக்கும். ஸோ நான் எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு ஏதோ ஒரு லாங்குவேஜில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா பேசிக்ஸ் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த லாங்குவேஜ் நீங்கள் படிக்கிறப்ப அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கே நமக்கு வந்து லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ் ஆகும்னா சின்டெக்ஸ் மட்டும்தான். ஸோ அதோட ஆர்கிடெக்சர்ஸ் மட்டும்தான் நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு நல்ல லாங்குவேஜில் நீங்கள் பேஸாக ஸ்ட்ராங்காக ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த லாங்குவேஜ் உங்களுக்கு படிக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிடும், சீக்கிரம் வந்து அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி அடுத்தடுத்த இதில் நம்ம வந்து இன்வால்வ் ஆக போயிடுவோம். ஸோ நாங்கள் பேசிக்ஸ்ன்னு சொல்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா, வேரியபிள், டேட்டா டைப்ஸ், லூப்ஸ் கான்செப்ட், கண்டிஷன்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், இது எல்லாமே தான் பேசிக்ஸ். இது எல்லாமே எல்லா லாங்குவேஜஸ்க்கும் காமன் தான், அதில் எங்கேயும் மாற்ற இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் இந்த பேசிக்ஸ் கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு இன் ஃபியூச்சர் உங்களுக்கு நிறையா அட்வான்டேஜஸாக இருக்கும். ஸோ நேராக நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஜாவாஸில் வந்து வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ் இதை பற்றி நாம் கொஞ்சம் பார்ப்போம். சரிங்களா? அப்போ நேராக நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் பார்த்துக்கு முன்னாடி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ மெயின்லி ஃபோக்கஸ் ஃபார் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் எப்படி ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணலான்னு பார்த்துட்டு அதில் வந்து அப்படியே ஒன்றுனா போகலாம். ஸோ ஓகே, நம்ம இப்போ நேராக கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அப்படின்னு நம்ம பார்க்க போகிறப்ப நம்ம இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா நோ ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜாவா பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸில் ஜாவா கொடுத்துட்டேன். ஸோ என்னோட சேவ் லொக்கேஷன் பார்த்தும் வந்துருச்சு, இது வந்துருச்சு, என்னோடய பேக்கேஜ் நேம்ஸும் வந்துருச்சு. ஸோ நான் இப்போ ஃபினிஷ் கொடுக்குறேன். ஃபினிஷ் கொடுத்தோன்னே எல்லாமே ஜென்ரேட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ நமக்கு தேவையானது எல்லாமே நமக்கு வந்து பில்ட் ஆகிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, அப்படி கர்சர் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட ப்ராஜெக்ட் தேவையான பிளக்கின்ஸு இது எல்லாமே பேக்ரவுண்டில் வந்து அதே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும் இந்த ஐடி. ஸோ இது கொஞ்சம் இந்த செட்டப் ப்ராசஸ் மட்டும் எவ்ரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ இப்படி ஒரு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் நியூவில் மாடியூல் அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நம்ம இதில் என்ன பண்ணலான்னா, ஜாவா ஆர் கார்டின் லைப்ரரி அப்படின்னு போயிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண வேணாம், அப்படின்னு நீங்கள் ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாவா ப்ரோக்ராமோட வந்து உங்களுக்கு வந்துடும்ல. இங்கே வந்துருச்சுங்களா, லைப்ரரி மாடல்னு வந்துட்டு. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா மெயினில் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கா, இதுதான் நம்மளோட ஜாவாவோட விண்டோ. ஸோ வெரி ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராமிங் அப்படின்னு என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸோ இதுதான் வந்து அதாவது வந்து ஜாவாவோட பேசிக். ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னா, ஆமாம், கண்டிப்பாக இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு வந்து சொன்னேன்னா, ஜாவா வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்குது. ஸோ அது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்கனால எந்தெந்த மிஷினை நீங்கள் எடுத்து போட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விர்ச்சுவல் மிஷின் அதோட பைட் கூட கன்வெர்ட் பண்ணி கொடுத்துன்னு சொல்லணும். ஸோ அந்த கான்செப்ட் இங்கே தான் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் இதை தான் வந்து அந்த ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட்டாக எடுத்துக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாருங்கள் இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுதுங்களா? ஸோ பில்டு சக்ஸஸ்ஃபுல், எந்த எரரும் இல்லை. நான் பாருங்கள் இப்போ இதில் வந்து இந்த ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். நான் பப்ளிக் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு நான் ரன் பண்ணுறேன். என்ன எரர் வருதுன்னு பாருங்கள். இப்போ ரன் ஆகாது. இங்கே போனால் எரர் காட்டும். என்ன காட்டுது? ஸோ வாய்ட் டஸ்னா பப்ளிக் இல்லாமல் வந்து இதாகாது. ஸோ பப்ளிக்குங்கிறது ஒரு ஆக்சஸ் டைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் என்னென்னு இந்த பப்ளிக், ஸ்டாட்டிக், இந்த வாய்ட் இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தட்ஸ். ஸோ இதெல்லாம் என்னென்னு நான் ஒரு அடுத்தடுத்த கிளாஸில் டீட்டெயிலாக அந்த செக்ஷனுக்குள்ளே போகிறப்ப நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இதை நீங்கள் ரிமூவ் பண்ணாலுமே உங்களுக்கு எரர் வரும், ப்ராஜெக்ட் ரன் ஆகாது. தெரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி இந்த மெயினை நீங்கள் வந்து மெயின் தான் என்ட்ரி பாயிண்ட். நீங்கள் இப்போ நான் அதை நியூ மெயின் அப்படின்னு மாற்றினாலும் ரன் ஆகாது, எரர் தான் வந்து நிற்கும். ஸோ இப்போ நான் அதை இது பண்ணணும். அதே மாதிரி வாய்டுங்க தான் ரிட்டர்ன் டைப்லாம் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு சம்திங் ஏதோ ஒன்று கொடுக்குறேன். அப்படி நான் கொடுத்தாலுமே எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகாது, எரர் தான் காட்டும். ஸோ JVM அதாவது ஜாவா விர்ச்சுவல் மிஷினோட என்ட்ரி பாயிண்ட் வந்து இந்த மெயின் எங்கே இருக்கோ அதை தான் வந்து அது ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும். அதாவது இந்த கிளாஸ் இந்த மாதிரி நம்ம 100 கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினுங்கிற இந்த ஃபங்க்ஷன் நேம் எங்கே இருக்கும் அங்கே தான் ஜாவா வந்து அதை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு ரன் பண்ணும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதில் எதை நீங்கள் மாற்றினாலும் ப்ராஜெக்ட் ரன் ஆகாது. ஸோ இது ஒன்றுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இதை பற்றி செக்ஷன் நான் போகிறப்போ உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஜாவாவோட அவுட்புட் என்ன நம்ம பார்க்கணும்ல. ஸோ ஜாவாவோட அவுட்புட் என்னன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் println ஹலோ. ஸோ இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் println தான் ஜாவாவோட கமாண்ட் லைன் பிரிண்ட். ஸோ இப்போ நான் இப்படி கொடுத்துட்டு நான் வந்து இப்போ ரன் கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு ஸோ பில்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. மேலே போய் பாருங்கள் தெரியுதுங்களா? ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் கொடுத்தா இந்த ஸ்ட்ரிங் வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம ஜாவாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டோம். எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் எல்லாரும் ஃபர்ஸ்ட் பண்ணி பார்க்குறது என்ன? ஹலோ வேர்ல்டு. ஸோ இப்போ நம்ம அந்த அவ்வளோ படுத்துறோம். ஸோ நம்ம இப்போ ஜாவாவோட இனிஷியல் ஸ்டெப்பில் வந்துட்டோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிள் அப்படின்னா என்ன நம்ம பார்ப்போம். ஸோ வேரியபிள்னால் ஒன்றும் இல்லை, நாம் வந்து ஒரு சம் வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம லேட்டராக நம்மளோட ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கீவேர்ட் தான் வந்து வேரியபிள்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நேமுங்கிற ஒரு வேரியபிள் அதில் வந்து சம் நேம்ஸை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த நேம்ஸை வந்து பின்னாடி நம்ம லேட்டர் ப்ரோக்ராமில் நம்ம வந்து அதை சேவ் பண்ணிக்கலாம். லைக் நேம், ஏஜ், இந்த மாதிரி சம்திங். பாருங்கள் அதை நான் எப்படி இப்போ ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் நேம் கார்த்தி. ஸோ இப்போ இந்த நேமுங்கிற ஒரு இதில் வந்து இப்போ என்னென்னு சேவ் ஆகிருக்கும், கார்த்தி அப்படின்னுங்கிற நேம் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் பாருங்கள் பிரிண்ட் பண்ணுறேன், மை நேம் இஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன், மறுபடியும் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ மேலே போய் பாருங்கள், மை நேம் இஸ் கார்த்திக். ஸோ இதை நம்ம ரன் டைமில் மறுபடியும் மாற்றலாம். இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் இதை என்ன பண்ணுறேன்னா சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நான் மறுபடியும் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கார்த்தின்னு இருந்தது. ஸோ அடுத்த நேம் என்னவோ. ஸோ இந்த நேம் நம்ம என்னங்கிறது ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை நம்ம ரிப்பீட்டடாக அடுத்தடுத்த லைனில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதா வந்து வேரியபிள். ஸோ வேரியபிள் நம்ம பார்த்துட்டோம். நான் இப்போ இங்கே முன்னாடி பாருங்கள், இந்த நேமுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்னா என்ன? ஸோ ஸ்ட்ரிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு வேரியபிளுக்கும் அதுக்கான ஒரு டேட்டா டைப்பை நம்ம சொல்லணும். ஒன்றும் இல்லைங்க, இந்த வேரியபிள் ஸ்டோர் இதெல்லாம் நம்ம என்னன்னா நம்ம வந்து நம்ம சிஸ்டத்துக்கு ஒரு மெமரி அலோகேஷன் வேணும். இப்போ கார்த்திங்கிற ஒரு இதை வந்து ஒரு மெமரியில் வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெமரி என்ன டைப் ஆஃப் மெமரி, ஸோ என்ன டைப் ஆஃப் டேட்டா, அது இன்டிஜரா, ஸ்ட்ரிங்கா, டபுளா, ஃப்ளோட்டா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டேட்டா டைப். ஸோ இப்போ இந்த டேட்டா டைப் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ டேட்டா டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா டேட்டா டைப்ஸ் ஆர் ஸ்டோர்ட் சம் வேல்யூஸ், அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். அது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்கிறது தான் டேட்டா டைப்ஸ். ஸோ இப்போ டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு 2 இருக்குது. இந்த ப்ரிமிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா இன்டிஜர், ஃப்ளோட், கேரக்டர், பூலியன். ஸோ நான் ப்ரிமிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் டிஃபைன் கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ்,
ஸ்ட்ரிங் அரைஸ் இது எல்லாமே நான் ப்ரிமிட்டிவ்ஸ்லாம் வந்துடும். நான் முன்ன உங்களுக்கு சொன்ன தெரியுங்களா, சைஸ் ஆஃப் த இன்னொரு டேட்டா டைப்புக்கு ஒரு சைஸ், அதாவது ஒரு நம்ம ஒரு வேரியபிள் ஒரு டேட்டா டைப் வச்சு சொல்கிறோம்னா அதுக்குன்னு சில ஸ்டோரேஜ் வந்து நம்ம மெமரி சிஸ்டம் வந்து அலோகேட் பண்ணிப்போம். அதுதான் இது. இப்போ இந்த பைட்டுங்கிற டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பைட்டு தான் நம்ம சிஸ்டத்தில் வந்து மெமரி அலோகேஷனில் எடுத்துக்கணும். அதோட லிமிட் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸஸில் நாம் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸோட போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் நீட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஸோ எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் வழியாக நான் உங்கள் கூட கமெண்ட் வழியாக உங்கள் கூட நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.